ஆல் தி பெஸ்ட் கார்த்திக் ஃபார் சப்போர்ட்டிங். நீங்கள் எப்படி அவர் வந்து டிரெக்டருக்காக ரத்னாக்காக பண்ணாரோ, நீங்கள் வந்து விதுக்காக பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்கள் 2 பேருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் மொத்த தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக லோகேஷ் கனகராஜ் உங்களுக்கு ஒரு தாழ்மையான ரிக்வெஸ்ட். எனக்கு நீங்கள் ஃப்ரெண்டு, நான் சொன்னால் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, தயவு செஞ்சு முடி வெட்டி ஷேவ் பண்ணியிருக்கேன். அந்த அருண் மாதேஸ்வரன் ஷூட்டு முடிஞ்சு போச்சு, நான் பார்த்தேன். ரேப்பில் தான் கேக் வெட்டினீங்க, பேட்ச் ஒர்க் எடுப்பார் அவர். அதான் ஒரு சினிமாவின் ஜீனியஸ் ஆச்சு, நீங்கள் எல்லாமே ஒரு பேட்ச் ஒர்க் எடுக்கணும். ஆனால் ஷேவ் பண்ணியிருக்கேன், நல்ல கலையாக இருப்பான் லோகேஷ் அப்படின்னு. இப்போ லோகேஷ் மூஞ்சியை 2 வருஷமா நான் தேட வேண்டியிருக்கு. ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் அது. அண்ட் இன்னொரு தகவலும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு எல்லாம் லோகேஷை தேடி சுற்றி போட்டு அடிச்சிருந்தாங்க, எங்கே லோகேஷ் ஓட்டு போட போலியான்னு. ஸோ அப்போ நான் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது, அது எனக்கு தெரியும், அதனால சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவரே சொன்னால் நல்லா இருக்காது. நான் ஓட்டு போட்டு பாம்பேக்கு கமெண்ட்ரி பண்ணுறதுக்காக போனேன். அவர் சென்னையில் ஒரு வேலையை முடிச்சுட்டு ஓட்டு போடுறதுக்காக கோயம்புத்தூர் போனார். ஏர்போர்ட்டில் மீட் பண்ணிக்கிட்டோம், கட்டி பிடிச்சி பாசமாக நல்லா பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் என் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போக பார்த்தா இவர் 4 பேர் இழுத்துன்னு போகிறாங்க. பார்த்தா கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஃப்ளைட் அவரால் பிடிக்க முடியல. ஸோ ஓட்டு போட போனார், அவரால் போட முடியல. ஸோ இந்த உண்மை உலகத்துக்கு சொன்னதுக்காக வந்து நீங்கள் ஷேவ் பண்ணணும். ஸோ இந்த என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட். May 8 இந்த படம் வருது, தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்க. மாஸ்டர் மகேந்திரன், நான் குழந்தையா இருக்கும் போதுலேருந்து நீங்கள் குழந்தையா இருக்கீங்க, உங்களை பற்றி பேசுறதுதான் கரெக்டாக இருக்கு. நீங்கள் எல்லாரையும் அண்ணான்னு கூப்பிட்டு உங்கள் வயசை கம்மி பண்ணிக்கிறீங்க. நீங்கள் தான் எல்லாருக்கும் அண்ணா. தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட எஸ்பி சேகர் ஹீரோவா நடிக்கும் போதுலேருந்து பையன் அஸ்வினி சேகர் ஹீரோவா நடிக்கிறவங்களும் நீங்க இருக்கீங்க. என்ன செதுக்கினதே அவர் தான் அப்படின்னு நீங்க சொல்ற இன்டர்வியூ பார்த்து நான் செதுக்கி இருக்கேன், என்ன செதுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐம் a big fan of your interview, speech, Instagram reels, films எல்லாமே. நாட்டாமல்ல அந்த மாமா அந்த அக்கா கையை அப்படி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நான் உங்க கையை இறுக்கி பிடிச்சிருக்கேன். என் கண் முன்னாடியே நான் வளர்ந்துருக்கேன், நீங்க ஆனா குழந்தையாக இருக்கீங்க. உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற பயங்கரமான பிரேக் கிடைக்கணும். இந்த படத்துல உங்களுக்கு நல்ல ரோல் இருக்குன்னு நம்புறேன். God bless you and God bless the entire team. Thank you so much guys, all the best. Thank you.